friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு வடை செய்ய போறோம். வெறும் 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுல கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு ரவை, 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகம், கறி மசால் தூள், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கலாம். 200 கிராம் கோதுமைக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ரவை, 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெஸ்ட்டுகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா 2 நிமிஷத்தில் நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமையை உள்ளே போட்டு இப்போ நல்லா பிணையணும். நான் 200 கிராம் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் வேணா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். நல்லா மெதுவாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமையை குட்டி குட்டி வடை மாதிரி போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுக்கணும். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். லேசாக பிரட்டி விடுங்க. நல்லா வேகணும். அந்த நுரை அடங்குற வரைக்கும் வேகட்டும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
நல்லா பொரியட்டும். பாருங்கள், சூப்பரான சுவையான மொறுமொறுப்பான கோதுமை கார வடை ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா